ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஎஸ்கேஆர். ஸோ இப்போ ரீசெண்டாக தமிழ் படம் ஒன்று பார்த்தேன், அகத்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்தில் பர்டிகுலராக ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷன் நான் பார்த்துட்டு அலண்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. என்னடா இது பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி. இந்த படம் மட்டும் இல்லாமல் இப்படி எடுத்து பார்த்தா இந்தியன் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பல ஹாலிவுட் படங்களோட விஷயங்களை அந்த ஒரு விஎஃப்எக்ஸ் ஒர்க்கர்ஸ், ஸ்டன்ஸஸ், சீக்வன்சஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடித்து எடுத்து வச்சுருக்கோம். இது தப்புன்னு சொல்ல முடியாது, இது இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம். பட் கொஞ்சம் கூட அதை அப்படியே எடுத்து போடுறாங்களே, அதுதான் தப்பு. அப்படி எடுத்து போட்டு பயங்கரமா காப்பி அடிச்ச இந்தியன் சினிமாவில் இருக்கக்கூடிய மொமெண்ட், சீக்வன்ஸ், அந்த படம்லாம் என்ன அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி நான் இந்த வீடியோவில் மிஸ் பண்ண ஏதாவது படம் இருந்தது, அது சீன் இருந்ததா, அது என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய இந்த அகத்தியா படத்தை பற்றியே நம்ம பார்த்துருவோம். ஏன்னா இங்கேருந்து தான் எனக்கு ஸ்பார்க்கே தட்டுச்சு. பர்டிகுலராக கிளைமேக்ஸ் போர்ஷன் அது கிட்டத்தட்ட நம்ம மார்வல் படங்களில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் செஞ்ச பல சம்பவ வித்தைகளை தான் மையமாக இன்ஸ்பயர் பண்ணி அதை அப்படியே பேட்டர்ன் மாறாமல் எடுத்து வச்சிருப்பானுங்க. என்னென்ன படங்களை எடுத்திருக்காங்க நான் சொல்கிறேன். ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம், தென் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் தி மேட்னஸ், தென் இது மட்டும் இல்லாமல் இன்ஃபினிட்டி வார், இது மாதிரியான டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட சீக்வன்சஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் தி மேட்னஸ் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கும் நார்மல் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கும் மியூசிக்கல் ஃபைட் ஒன்று போகும். அது மாதிரியான ஒரு ஃபைட் போகுது. ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முக்கு ஒரே அடி மூலமா அப்படியே அவரோட ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் வந்து பிரிச்சு தனியா எடுக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவார்ல. தென் அவரோட அந்த ஒரு மேஜிக்கல் ரிப்பன்ஸ் மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஆப்போனண்டோட கை காலை வந்து பிடிச்சி வைக்கிறது, போர்ட்டல் ஓப்பன் பண்ணி சண்டை போட இன்னொரு ஒரு டைமென்ஷனுக்கு போறது, இது மாதிரியான பல சம்பவங்களை அந்த படத்துல செஞ்சிருப்பாங்க. ஆக்சுவலா எஃபெக்ட்ஸ் குவாலிட்டி எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஒரு சின்ன ஒரு வீடியோ கேம் பாக்குற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்திருந்தாலும் குவாலிட்டியா இருந்தது அந்த ஒரு ஃபைட். அதுல நான் எந்த விதமான குறையும் சொல்ல மாட்டேன், எல்லாமே சூப்பர் தான். இந்த குவாலிட்டி அவங்களோட ஓன் கோரியோகிராஃபி மூலமா ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தா டெஃபினட்டா இது வந்து சூப்பர்பா இருந்திருக்குமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அது பச்சையாவே நமக்கே தெரியுதுல, மக்கள்லாம் இன்னும் என்ன ஹாலிவுட் படம் பார்க்க முடியாத அளவுக்கு வந்து பின்தங்கி இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பச்சையே தெரியுது. நம்ம மார்வல் படங்களை பார்த்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட பவர்ஸ் இதை எடுத்து இப்படியே போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட்டா இரிட்டேட் பண்ணுச்சு. படம் போற போக்கில் படம் ஒரு ஆவரேஜான படம் தான். பட் இதை தாண்டி இந்த சீக்வன்சஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலா வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால கண்டிப்பா இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது ஒரு லோ பட்ஜெட் காஸ்ட் வச்சு எடுக்கக்கூடிய ஒரு ஹீரோட படத்துல பண்ணும்போது டெஃபினட்டா இதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். அதை நான் எந்த குத்தமும் சொல்ல. இது மாதிரியான படங்களை எடுத்து இப்படியே போடும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸோட மத்தியிலையும் அந்த ஒரு நேம் ஃபாலோ ஆகுது இல்ல, ஒர்க்குக்கான அந்த ஒரு வேல்யூவே இல்லாம போகுதுல, அதுதான் நான் குத்தமா சொல்றது. அதே மாதிரி பாலிவுட்ல ஒரு படம் இருக்கு பத்தான்னு. ஸோ இவங்களாவது பரவாயில்ல, 2-3 படம் தான். அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஹாலிவுட்ல வந்த அதுவும் பெரிய பெரிய பிரான்சைஸ் படங்களோட ஒவ்வொரு சில சீக்வன்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒன்னா அத்து எல்லாத்தையும் ஒன்னா கோர்த்து ஒரு படம் பண்ணியிருக்கானுங்க. அந்த ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெட்பூல் பார்ட் 2 படத்துல அந்த ஒரு லாரி கிராஷ் சீன் ஒன்று நடக்கும், அதை பார்க்கலாம். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படத்துல வந்து நம்ம டாமும் அவரோட பிரதரும் வந்து ட்ரக்கு மேல நின்று சண்டை போற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ்லாம் நடக்கும். கார் சேஸ் சீக்வன்சஸ் இதெல்லாம் நடக்கும். இது மட்டும் இல்லாம வின்டர் சோல்ஜர் படத்துல இருந்து நிக் ஃபியூரி அசாசின் பண்றதுக்காக வின்டர் சோல்ஜர் வந்து ஒரு கார்ல ஒரு பாம் அடிப்பாரு. அதே மாதிரி இங்க வில்லனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராக்கெட் லான்ச்சர் எடுத்துட்டு வந்து கார்ல அடிப்பாரு. லிட்டல் இந்த சீக்வன்சஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இது மாதிரி பல ஹாலிவுட் படங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு பிலிமா கட் பண்ணி இவங்க படத்துல ஒட்டி பதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்து வச்சிருப்பாங்க. அதுலயும் அந்த ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் லைக் சல்மான் கானும் ஷாருக் கானும் சேர்ந்து பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பலருக்கும் தெரிஞ்ச ரொம்பவே ஃபேவரட் கார்ட்டூனான ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ்ல ஒரு எபிசோட்ல வரக்கூடிய சீக்வன்ஸை போய் எடுத்து வச்சிருப்பாங்க பாருங்க. அதெல்லாம் இருக்கிறதுலே அல்டிமேட். காப்பி பண்ணுதான் இல்லைன்னு சொல்லல, அட்லீஸ்ட் ஹாலிவுட் படத்தை பண்ணிட்டு இருந்த நீங்க கார்ட்டூன்ல இருக்கக்கூடியதை கூட எடுத்து பண்ணக்கூடிய அளவுக்கான கண்டென்ட் இல்லாம ட்ரையா கிடக்குறீங்க. சொல்ல முடியாது இவங்க என்ன இனிமே அனிமேலாம் பார்க்க போறாங்க, சின்ன பசங்க யாராவது பார்த்துருப்பாங்க, மற்றவங்களாம் என்ன அனிமையா பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனிமேல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சில முக்கியமான சீக்வன்சஸையும் எடுத்து போட்டாவும் வாய்ப்பு இருக்கு. இந்த படங்கள் மட்டும் இல்லைங்க, ஆதி புருஷ், ராம் சேது, ஷாகோ, இது மாதிரியான பல படங்கள் ஹாலிவுட் ஃபீல் நமக்கு பிடிக்கும். இது மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அதை தான் வந்து பாத்தீங்கன்னா தப்புன்னு சொல்றேன். இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா கல்கி படம் வந்திருந்தது. அந்த கல்கி படத்துல விஷுவல்லாம் பயங்கர ஸ்டன்னிங்கா இருந்திருக்கும். ஒரு சில இடங்களை நீங்க ஹாலிவுட் ஸ்டைல நீங்க பார்த்திருந்தாலுமே மோஸ்ட்லி நிறைய இடங்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஓன் கோரியோகிராஃபி, ஓன் சீக்வன்சஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பில்ட் பண்ணிருப்பாங்க. லைக் காரா இருக்கட்டும், வெஹிக்கல்ஸா இருக்கட்டும், இருக்கக்கூடிய லொகேஷன்ஸா இருக்கட்டும், பல விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவு இண்டியனைஸ்டா நம்ம ஓனா எல்லாத்தையும் பார்த்து பண்ணணும். லொகேஷன்ல இருந்து, வெஹிக்கல்ல இருந்து, கேரக்டர்ஸோட காஸ்டியூம்ல இருந்து, ஃபைட் சீக்வன்சஸா இருக்கட்டும், எப்படி அவங்களோட பவர்ஸை வச்சு சண்டை போறாங்க, இது மாதிரியான பல விஷயங்களுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ணி வேலை பார்த்திருக்காங்களா. அது மாதிரியான கிரவுண்ட் ஒர்க் எல்லா படத்துலயும் இருந்ததுன்னா சூப்பரா இருக்கும். ஜஸ்ட் ஹாலிவுட் படத்துல பண்ணிருக்காங்க, இதை எடுத்து இப்படி போட்டுக்கலாம் அப்படின்ட்டாங்கன்னா கண்டிப்பா
கண்டிப்பா அந்த படத்துல சுவாரஸ்யமே இல்லாம போயிடும். இது மட்டும் இல்லாம ஆல்ரெடி அந்த மாதிரியான படம் பார்த்த ஆடியன்ஸ்க்கு என்னடா எங்களை முட்டாளாக பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி சலிப்பும் தட்டிடும். ஸோ இதன் காரணமா வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரியான காப்பி படங்களை எடுக்கிறது நிறுத்திக்கிறது ரொம்ப நல்லதுன்னு எனக்கு தோணுது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அது நிறைய குறைஞ்சிருச்சு. பிகாஸ் எல்லாருமே ஹாலிவுட் படம் பாக்குறாங்க, எல்லா சீரிஸ் பாக்குறாங்க. இது மாதிரியான படம் எடுக்கக்கூடிய டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்க்குமே தெரிஞ்சிச்சு. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது மாதிரியான விஷயங்கள் நிறைய கம்மி ஆயிடுச்சு. கொஞ்சம் இந்த மாதிரியான புது டைரக்டர்ஸ், புது ஆக்டர்ஸ் இந்த மாதிரி லைட்டா ஏதாவது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி மாட்டிக்கிறாங்க. அவ்வளவுதான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை தாண்டி இந்த நான் வீடியோல பேசினதை தாண்டி ஏதாவது நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ, இது வந்து இந்த இடத்துல வந்து பயங்கரமா காப்பி அடிச்சிருப்பாங்க இந்த படத்துல அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிற விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது என்னன்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.